வெல்கம் டு Yazhi'sKitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இது எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் கூட்டாஞ்சோறு பண்ண போகிறேன். இதுக்கு என்னென்ன தேவையான்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு எந்த ஒரு நாட்டு காய்கள்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் வீட்டில் இருக்க நாட்டு காய்களை மட்டும் வச்சு இதில் செய்ய போகிறேன். இப்போ இதில் பாருங்கள், இதில் வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய் எல்லாத்தையும் இதை நறுக்கி வச்சுருக்கிறேன். இது போக சுரைக்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி, கொஞ்சமாக சிம்லா மிர்ச்சி, குடமிளகாய், கொஞ்சம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருக்கிறேன். இதுக்கு ஒரு கேரட்டு, கொத்தமல்லி தழை, புதினா, ஒரு மிளகாய். இது போக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இது தேவையான காரத்துக்கு ஏற்ற மிளகாய் பொடி, இது மல்லிப்பொடி. இது இல்லாமல் நீங்கள் சாம்பார் பொடி யூஸ் பண்ணனாலும் பண்ணலாம். கடைசியில் இதுக்கு தேங்காய் அரைச்சி விடணும். தேங்காய் ஒரு துண்டு, 2 துண்டு வெங்காயம், ஜீரகம், இந்த 3ஐயும் அரைச்சி விடணும். இது நான் 1 கப்பு அரிசி எடுத்துருக்கிறேன். இதில் 1/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கிறேன். இவ்வளோதான் இன்றைக்கி 2 பேர்த்துக்கு தேவையானது பண்ண போகிறோங்கிறனால அதுக்கேற்ற அளவில் எடுத்துருக்கிறேன். உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவுகள் கூட்டியோ குறைச்சோ பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேங்க. இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் பாத்திரத்தில் பண்ணுறதா இருந்தாலும் அப்படியும் பண்ணிக்கலாம். இது குக்கரில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் குக்கர் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக காய், கடுகு நல்லா பொரியட்டும். வெங்காயம் போடுறேன். வெங்காயம், மிளகாய், இஞ்சி 3ஐயும் போடுறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டுங்க. இதில் எல்லா காய்கறியும் போட்டுடலாம். ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. புளி கரைச்சி ஊற்றிடணும். அரிசிக்கு தேவையான தண்ணி. நான் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். 1/4 டம்ளர் பருப்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல, சவதெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நேரம் ஆக ஆக சாதம் நல்லா எரியும். இப்போ பொடிகள்லாம் போட்டுடலாம். காரப்பொடி, தனியா பொடி, உப்பு, கலக்கிட்டு இது கூட அரிசி சேர்த்துறேன். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் மூடலாம். நல்லா கொதி வந்துட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தேங்காய் போடுறேன். தேங்காய், வெங்காயம், ஜீரகம் 3 வச்சு அரைச்சது.
பூண்டு வாசனை பிடிக்கிறவங்க பூண்டு வச்சுக்கலாம். இது கூட நீங்கள் எந்த கீரை சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை முருங்கைக்கீரை சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போ இதை மூடிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வச்சுருக்கலாம். வந்துச்சு. விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு பார்க்கலாம். எடுத்தாச்சுங்க. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வரி காட்டும் பாருங்கள். காய்கள் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இது மேலே 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி சுட சுட பரிமாறினீங்கன்னா சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். எங்கள் ஒரு கூட்டாஞ்சோறு ரெடி ஆகிட்டுங்க. சுட சுட மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி அப்பளம், வடகம், ஊறுகாய் எதுனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்தால் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.